ஹாய், நான் ஸ்னீக் சேவியர். தமிழில் ஷூ கேர் டிப்ஸ் டிக்ஸை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி வாஷ் கண்டிஷனில் இருக்கிற ஷூவை இந்த மாதிரி ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வாட்டரே யூஸ் பண்ணாமல் வெறும் ஒரே ஒரு சொல்யூஷனை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். இது ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஷூவை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே இந்த ஷூவையும் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே ஸ்டெயினாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷூவை நம்ம இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஷூவை நான் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். பிகாஸ் ஏன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா என்னால் இந்த ஷூவை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. சரி ஓகே, அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ப்ளேஸ் கொஞ்சம் அதிகமாக பொருள் இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கன்சிடர் பண்ணிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே வந்துட்டு உங்கள் ஷூவை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி லூஸ் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி லூஸ் டர்ட்ஸை ஃபுல்லாக சும்மா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு ஷூ லேஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஷூ லேஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் ரியல் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றுமே ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இந்த வைப் அப் ஷூ க்ளீனிங் ஃபோம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு வாட்டர்லெஸ் க்ளீனிங் ஃபோம். சரிங்களா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாட்டர் தேவைப்படாது. ஸோ அதனால் இதை டேரெக்டாக நான் இந்த ஒரு டோ ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணி நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். ப்ரஷ் எடுத்து இப்படி ஜென்டலாக இப்படி ரப் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா போதும். இப்போது துணி வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த எல்லோ டாட் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்வைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஜென்டலாக ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நார்மலாக ரப் பண்ணுங்கள். போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளீனிங் ஃபோம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஷூஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு சீக்கிரம் பண்ண மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஃபோர்ஸ்லாம் கொடுக்கல, அப்படியே லூஸாக பிடிச்சி அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணல, க்ளீன் பண்ணல. ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட வர எல்லா ப்ராடக்ட்டுக்குமே, அதாவது சர்வீஸுக்கு வர எல்லா ஷூஸுக்குமே நான் வந்துட்டு இந்த ஒரு ஃபோம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சோல் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். சோல் வந்துட்டு இதில் ரப்பரால் மேக் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்ப்போம். டங்க் ஏரியா இது ஒரு வேறு ஒரு பியூ சிந்தட்டிக் லெதர் மாதிரி. ஸோ இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. க்ளீன் ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நெட்டட் ஏரியா பார்ப்போம். போயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள். ஸோ இப்போது ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம். அவுட் சோலை சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். பரவாயில்ல, டர்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகுது.
பட் ஆனால் அந்த டைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கிரிப்ஸ்லலாம் வந்துட்டு டர்ட் வந்துட்டு டைஸாக கன்வெர்ட் ஆகிருச்சு. ஸோ அதை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிப்பெல்லாம் தேஞ்சிரும். ஸோ அதனால் ஓரளவுக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இங்கே இருக்கிற பிளாக் மார்க் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்ளீன் ஃபுல் ஷூவும் இப்போ தொடச்சிருவோம். அவ்வளோதாங்க. ஷூவை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பயங்கரமான ப்ராடக்ட் தான். ஷூவை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டர்ட்டுமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த எல்லோ டர்ட், அந்த காஞ்சிருந்த கரைங்கள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எஃபெக்டிவான ஃபோம் இது, நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நான் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இது எங்களோட ஓன் பிராண்ட் வைப்பாப் அப்படிங்கிறது. ஸோ ப்ராடக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா மறக்காமல் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ரைவேட் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். ஃபேக்கான ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண நாங்கள் விரும்பலை. அதனால தான் நான் லைவாக உங்ககிட்ட வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணது, எவ்வளோ எஃபெக்டிவாக எங்கள் ஃபோம் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா க்ளீனிங் டிப்ஸு ட்ரிக்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், பை.